தன்னை பாருங்கள், தனக்குள் தேடுங்கள். வாருங்கள், ஆன்மீகத்தை நாடி ஒரு பயணம் செல்வோம். ஆனந்தம். எது நிலையான ஆனந்தம்? தன்னுடைய மனைவியை தேடுகின்றோம், வாழ்கின்றோம், ஆனந்தம். தன்னுடைய லாபங்களை ஈட்டுகின்றோம், பணம் சம்பாதிக்கின்றோம், ஆனந்தம். இடம் வாங்குகின்றோம், அது நமக்கு திருப்தி அடைகிறது, அது ஆனந்தம். குழந்தை பேர்களை விட்டெடுக்கின்றோம், மக்கள் செல்வம் கிடைக்கின்றது, அது ஆனந்தம். இந்த ஆனந்தங்கள் எல்லாம் நிலையான ஆனந்தமா என்று ஒரு கணம் பார்க்கையில் அதில் எத்தனையோ மாறுதல்களை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகவே ஒரு மனைவியாளிடம் அன்பு கூர்ந்து வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது அங்கே எத்தனையோ பிரச்சனைகளை இடையூறுகள் சந்திக்கின்றோம். அப்பொழுது ஆனந்தம் போய்விடுகின்றது, அங்கே மாறுதல் அடைகின்றது. அதே போன்று மக்கள் செல்வத்திலும் பெற்றெடுக்கின்றோம், அங்கே ஆனந்தம் பொங்குகின்றது. அது வளர்ச்சியில் ஒரு மாறுதல்களை காணும் பொழுது அங்கே ஆனந்தம் போய்விடுகின்றது. அதேபோல ஒரு இடம் வாங்குகின்றோம், அதிலும் பிரச்சனைகள் தோன்றும் போது அதிலையும் அங்கே ஆனந்தம் போகின்றது. ஆனந்தம் என்பது என்ன அப்படி என்று ஆய்வு செய்து கொண்டேமேயானால், தன்னை தேடுங்கள், தனக்குள் பாருங்கள் என்ற அடிப்படையில் தன்னை அறிதலுக்குள் செல்லும் பொழுது அங்கே ஆனந்தத்தை காண முடியும் என்பது கூற்றாக உறுதியாகின்றது. ஒரு கணம் இல்லற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு மறுகணம் யோக நெறி சார்ந்த அனுபவங்களை தன்னை எறிதல் என்ற வேட்டையில் களமிறங்கி தேடும் பணியில் ஈடுபடும் பொழுது அங்கே உடலை மறந்து உணர்வுக்குள் சென்று யோகத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது அங்கே தனக்குள்ளே அமைதி என்னும் ஒன்று தோன்றி உள்ளும் புறமும் அகமகிழ்ந்து நிற்கின்றது. அதற்குள்ளே பெருகி வருகின்ற ஒரு அருமையான ஒரு அகமகிழ்வுதான் ஆனந்தம் என்று உண்மையில் காணலாம். அந்த ஆனந்தத்தை பாருங்கள், அது நிலைத்திருக்கும், நம்மை விட்டு நீங்காது. அதுவே முழுமையான ஆனந்தம். இது என்னுடைய கருத்து. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.